ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சுக்கலாம் ஸோ வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 45 தரமான நம்பரு கரெக்டாக அடிச்சு முடிச்சிட்டான். பெண்டிங் நம்பர் கரெக்டாக கிளியர் பண்ணிட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தேன். பிசி வந்து 45 சொல்லி நான் ஓப்பன்லையும் சரி ஜாயின்லையும் சரி ஃபாலோயிங் சொல்லியிருந்தேன். 10ஆம் தேதி வீடியோ ஓப்பனில் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசி 45 ஃபாலோ பண்ண சொல்லி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணின்னு தெரியல. கொஞ்சம் ஃபாலோ பண்ண மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பேட்டர்ன் எதுக்காக நம்ம ஃபாலோயிங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 69, அடுத்த நாள் பாருங்கள் பிசி வந்து 79, 69 79, அடுத்த 9 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 99 அடிச்சிருப்பான். அப்போ 69 79 99 கேப்பில் ஒரு 89 குறையும். அந்த 89 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் கிளியர் பண்ணியிருப்பான். அதே சேம் ரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 44, பிசி வந்து 47, பிசி வந்து 46. அப்போது 44 47 46 கேப்பில் ஒரு 45 குறையும் பிசியில். அந்த பிசி 45 தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது கரெக்டாக பிசி 45 வந்து கரெக்டாக வந்து 45 அடிச்சிட்டான். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 45 தான் கொடுத்துருந்தேன் ஜாயினில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வின்னிங் இன்றைக்கி. வந்து பிசி 45 இன்றைக்கி ஜாயினில் கொடுத்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா இந்த பி போர்டை 2 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பி போர்டை 4 வச்சு கரெக்டாக முடிச்சிருந்தது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 22, பிசி 22, அதுக்கு ஒரு பிசி வந்து 42 ஓகேவா. பிசி 22 அதுக்கு ஒரு 42 அடிச்சிட்டான். பிசி 26 அதுக்கு ஒரு பிசி 46 ஓகேவா. 22க்கு ஒரு 42, 26க்கு ஒரு 46. அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா பிசி 27 அதுக்கு ஒரு பிசி 47. அடுத்து பி போர்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா பிசி 25 தான், வேறு 2 இல்லை. கரெக்டாக அந்த 25க்கு ஒரு 45 சொல்லி கேமே முடிச்சிட்டான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பி போர்டு 2 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பி போர்டை 4 வச்சு கரெக்டாக முடிக்கிறேன். என்னென்னா 22 அதுக்கு ஒரு 42 அடிச்சிட்டான். 26 அதுக்கு ஒரு 46 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து 27 அதுக்கு ஒரு 47 முடிச்சிட்டான். அடுத்து 25 அதுக்கு ஒரு 45 சொல்லி கேமை முடித்தான். கரெக்டாக அந்த பேட்டர்ன் பார்த்தா கரெக்டாக முடிச்சிருந்தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிசி 45 தரமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்காக பிசி 40 இன்றைக்கி வரும்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபியில் பாருங்கள். ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 14 இந்த 14 பி போர்டை மட்டும் பவர் பண்ணால் 19, 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9. அப்போ 14 ஒரு நம்பர் பவர் பண்ணால் 19. அந்த 19 திருப்பி தான் 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 91 சொல்லி அடிச்சிருப்பான். 14 ஒரு நம்பர் பவர் பண்ணால் 19, அது 19 திருப்பி 91 சொல்லி பிசியில் அடிச்சிருப்பான். ஏபிலேருந்து பிசியில் அடிச்சிருப்பான். இப்போ இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 59, அந்த 59க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 59க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 54, அந்த 54 திருப்பி 45 வர சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி 45 கரெக்டாகவே அடிச்சிருந்தான். கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நாள் கேப்பு. இப்போது மூணாவது பேட்டர்ன் என்னென்னா இங்கே திருப்பி நமக்கு இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போது 24க்கு பி போர்டை பவர் பண்ணால் 24க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 29. அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பாருங்கள். 1 2 3 4 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 24க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 29. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 92 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 92 வரலாம். மூணாவது பேட்டர்ன் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 29 வரதுக்கும் அன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி பிசி 29 அப்படி இல்லைனா 92 ட்ரை பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நம்ம சொல்ல மறந்தாலும் சரி அன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். நல்ல பேட்டர்ன் தான். இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு ஃபாலோயிங் நம்ம சொல்லியிருந்தேன். பிசி 86 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஓப்பனில் தான் கொடுத்துருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு 2 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே சி போர்டு 6 வச்சு முடிச்சிருந்தேன். ஏன்னா 22 அதுக்கு ஒரு 26 சொல்லி முடிச்சிட்டான். 22க்கு ஒரு 26 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து 42 அதுக்கு ஒரு 46 முடிச்சிட்டான். இந்த சி போர்டு 2 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே 6 வச்சு முடிக்கிறான். 22க்கு ஒரு 26 ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். 42க்கு 46 ஒரு பேர் முடிச்சிட்டான். அடுத்து பெண்டிங் ஒன்று தான் இருக்குது 82. அப்போ அந்த 82க்கு ஒரு பிசி 86 அடிக்கணும். இந்த மாதம் அடிச்சே ஆகணும். அது 86 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகேவா. பிசி 86 ஓகேவா. நல்ல பேட்டர்ன் அது ஓகே. இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படி மட்டும் பாருங்கள். நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் ஏ போர்டில் ரெண்டுமே பார்த்துக்கலாம். நாளைக்கு எனக்கு ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்பீட் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பிசி பாருங்கள் 42 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 47 சொல்லி அடிச்சிட்டான். 42க்கு ஒரு 47 முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 74 அது திருப்பி 47 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. அதே பேட்டர்ன் தான் ஏபியில் அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 74, அந்த 74 திருப்பி ஏபியில் ஒரு 47 சொல்லி அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 42 சொல்லி அடிச்சிட்டான். அப்போ ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபியில் ஒரு 47 அடிக்கணும். நம்ம ஒரு ஏபி 47 பெண்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து 74 அதை திருப்பி நமக்கு பிசியில் 47 அடிச்சிட்டான். இங்கே ஏபி 74 அது திருப்பி நமக்கு ஏபியில் ஒரு 47 சொல்லி அடிக்கணும். 42ன்னு சொல்லி 42 அதுக்கு ஒரு 42 47 சொல்லி அடிச்சிட்டான். அதே மாதிரி இங்கே நமக்கு பிசி 42க்கு பிசி 47, இங்கே ஏபி 42க்கு ஒரு ஏபி 47 கண்டிப்பாக அடிக்கணும்.
அது 4க்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பி போர்டு பாருங்கள் 4, அதை எடுத்து ஏ போர்டில் 4, இங்கே பி போர்டு 2, அதை எடுத்து ஏ போர்டில் 2, இங்கே பி போர்டு 4, அதை எடுத்து நமக்கு ஏ போர்டு 4 கரெக்டாக 3ஆவது பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஏ போர்டு 4. அது மட்டும் காரணம் இல்லை, இதே பேட்டர்ன் ஏற்கனவே அடிச்சிருந்தேன்னா இங்கே பிசி தொடர்ந்து 4 ரிசல்ட்டை பாருங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் மட்டும் பாருங்கள். பிசி 46, பிசி 46, இங்கே பிசி வந்து 19, இந்த ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பவர் 6, 19க்கு ஒரு 69 சொல்லி முடிச்சிருப்பான். கிட்டத்தட்ட 4மே வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான். ஓகேவா, அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே பிசி 46, பிசி 46 சேம் நம்பர், இங்கே ஏபி பாருங்கள் 24, 24 சேம் நம்பரு. இந்த கேப்பில் இருக்கிற ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 42. அப்போ 42க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 47. அப்போ நாளைக்கு 47 நாளைக்கு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏபி 47 கொஞ்சம் நல்லாவே இருக்க வைக்கும். அப்படி ஏபி 47 வந்தால் என்ன ஒரே கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 470. அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அதை ட்ரை பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 40 எனக்கு ஒரு கேமில் வந்தே ஆகணும், ஏசி 40 வரணும். அதேமாதிரி பிசி 70 வரது வாய்ப்பு இருக்கிறதுனால 470 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு நம்பர் நிறுத்துறானா அது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தான் அடிப்பான். எவ்வளோ டைம் சொல்லியிருப்பேன், இங்கே 244 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 245 சொல்லி அடிச்சுன்னா இங்கே நம்ம 469 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 470 சொல்லி சிம்பிளாக அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, கரெக்டான பேட்டர்ன் இது. அது மட்டும் காரணம் இல்லை, என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே 45 ஏபி 45 அடிச்சிருப்பான். 45க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 90, கரெக்டாக ஒரு நாள் விட்டு 90 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 25, அந்த 25க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 70. அது நாளைக்கு 70 சொல்லி நாளைக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, நாளைக்கு பிசி வந்து 70 சொல்லி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஓகே. அடுத்து என்னென்னா இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு பாருங்கள், இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேம் அடிச்சுட்டு வரான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு பாருங்கள் 8, பி போர்டு 8, அதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 7 சொல்லி அடிச்சிருப்பான். 8லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 7 சொல்லி அடிச்சிருப்பான். 8 அதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 7 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 6ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 5, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏ போர்டு 5 சொல்லி முடிச்சிருப்பான். என்னன்னா பி போல் என்ன நம்பர் அடிக்கிறான் அதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஏ போல் அடிக்கிறான், அதுதான் பேட்டர்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிச்சிருப்பான். இந்த 9ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 8 சொல்லி அன்றைக்கி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். ஓகேவா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஏ போர்டு 8 கரெக்டாக முடிச்சிருப்பான். இப்போ திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது. அப்போ 4ல் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு வந்து 3 வரலாம். ஆனால் 4வது பேட்டர்ன் கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுக்குறதுக்காக மைனஸ் பண்ணாமல் அப்படியே ஏ போர்டு 4 அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி 4 வரலாம். சப்போர்ட்டுக்கு ஏ போர்டு 3 வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு சப்போர்ட்டு ஒரு 10 பீஸாக நீங்கள் போர்டு வந்து ஏ போர்டு 3 ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4 டைம்ஸ் நேரத்தில் அடிச்சிடுவான். அப்படி மிஸ் ஆச்சுன்னா திருப்பி 4 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஒன்று ஏ போர்டு 4 இல்லை ஏ போர்டு 3 வரணும். அப்படி 3 மட்டும் போர்டு ட்ரை பண்ணிக்கோங்க. 3 வந்தால் எனக்கு என்னுடைய கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஏபி 39 தான் வரணும். ஓகே, ஏபி 39 ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி 39 வந்தால் பிசி வந்து 94 வரலாம். 394 சொல்லி ஒரு நம்பர் மட்டும் ட்ரை பண்ணிக்குவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் நம்ம ஃபாலோயிங் நம்ம ஜாயினில் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 71 பிசி வந்து பார்த்தீங்கன்னா 71 அடிச்சிருப்பான். 71க்கு ஒரு 74 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஒரு 91, அதுக்கு ஒரு 94 இந்த மாதம் அடிக்க தான் போகிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு 3 வந்தால் 394 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே, 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், ரெண்டுமே பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயினில் வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 100% வந்து வின்னிங் கொடுத்துருமா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து வீடியோ போடுறோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகும். நமக்கு சொல்கிற பேட்டர்ன் என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கினா என்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நம்ம சொல்கிற பேட்டர்ன் மட்டும் தான் அடிக்கிறான். என்ன ஒன்று நம்ம அன்றைக்கி சொல்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிடுது, சில நேரத்தில் வராமல் கூட போகலாம். ஆனால் அடுத்த மாட்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேட்டர்னில் திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. சில பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, ஜி ஃபஸ்ட்டு இதில் ஒரு வின்னிங் கொடுங்க ஜி, அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டு யாரையுமே வந்து கம்பல் பண்ணலை. ஓகேவா, விருப்பம் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க, பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வரும் 100% யாராலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. இப்படி அடிச்சிருக்கான், இப்படி அடிக்க வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேன். ஒரு கெஸ்ஸிங் தான். அந்த கெஸ்ஸிங் சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பிசி எவ்வளோ பேர் 45, எவ்வளோ பேர் வின்னிங் 10,000, 20,000, 30,000 எவ்வளோ பேர் வின் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறோம், அதை வச்சு அவங்க வின் பண்ணுறாங்க, அவங்க திறமை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போடுவேன், இதில் ஒரு கெஸ்ஸிங் போடுவேன். ஓகே, உங்களுக்கு எது செட் ஆகுதோ வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேஜி, நமக்கு நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் 470. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 470 வரலாம். ஏபி 47 வந்தால் 470. ஓகேவா, 470 வரலாம். அப்போ சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 394. ஏபி வந்து 39 வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால 394 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸ்டுடியோ பார்க்கலாம்.